எப்பா ஏய் ராணவ், உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? ஆல்ரெடி பிக் பாஸ்ல ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு அவன் வெறுப்புல உட்காந்துருக்கான். அந்த வெறுப்புக்கு நடுவில் இவன் வேற எண்ணெய் ஊத்திட்டு இருக்கான் ப்ரோ உட்காந்து. உனக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? கண்டென்ட் பண்ணணுமா? அப்படியே கண்டென்ட் பண்ண மட்டும் அப்படியே வேற லெவல்ல கண்டென்ட் பண்ணிருவியா என்ன? ஒரு கண்டென்ட் தான் உனக்கு உருப்படியா வராத. சும்மா நாச்சும் யாராவது ட்ரிகர் பண்ணுவேன், என்னத்தையா பண்ணுவேன், கத்துவேன், காரணமே இல்லாம ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் ஆப்போசிட்ல இருந்து அவங்க கத்துவாங்க. அது ஒரு கண்டென்ட் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அரை மணி நேரம் கழிச்சு நீயே போயிட்டு சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வந்து வேணும்னு பண்ணல, நான் வந்து இப்படிதான் பேசினேன், அது உங்ககிட்ட இப்படி ஆயிட்டு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, இப்படிதானப்பா சொல்ல போற. அப்புறம் ஏன்ப்பா இப்போ வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க? ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேரை பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கிட்டு அந்த இடத்துக்கு வேற யாரா வந்துட்டா அப்புறம் போட்டு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ராணுவ சொல்றேன், இன்னும் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராணுவ சொல்றேன். இந்த நைட்ல இருந்து இன்னைக்கு மத்தியானம் வரதுக்கு அவர் தான் அந்த யூனியனோட தலைவரா இருந்தார். ஓகேவா? யூனியனுக்கான தலைவரா இவர் தான் இருந்தாரு. இவர் தலைவரா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்டா எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு யாரும் எதையும் பேச விடாம டாஸ்க் நீட்டா பண்ண வைக்கிறங்க பேர்ல எல்லாரும் பண்ண வச்சுக்கிட்டு யாரும் இங்க வந்து சைக்கிளை வந்து தப்பா ஓட்ட விடாம ரொம்ப அதை கவனிச்சுக்கிட்டு யாராவது வந்து ஏதாவது ஒரு குறைகள் சொன்னா கூட அதை கேட்டுக்கிட்டு இங்க சொல்றேங்க பேர்ல ரொம்ப நீட்டா போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டான். அதுல யாராவது தப்பு பண்ணாலும் இல்ல யாராவது ஓவரா பேசினாலும் டக்குன்னு அந்த இடத்துல இப்படி பண்ணாதீங்க, நான் ஒரு யூனியன் லீடரா சொல்றேன், ஒரு யூனியன் லீடர் நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணா. அப்படிதானே? பயங்கரமா பண்ணா. ஆனா இவனே இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் நாள் எப்படி பண்ணா? முதல் நாள் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இழுத்து ரோட்ல விட்டு வேணுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தான். ஆனா யூனியன் லீடர் ஆன என்ன பண்ணா? பஞ்சாயத்துகள் பண்ணாம பஞ்சாயத்துகள் வரவிடாம ஒண்ணு பண்றாங்க பாருல. இவன் மட்டும் கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி காலங்காத்தால ஒரு கண்டென்ட் பண்ணா. சரி, அது கூட ஓகேங்க. இப்போ யூனியன் லீடர் விட்டு வெளியே வந்தாச்சு. ஓகேவா? இப்போ ரயானா வந்து புதுசா யூனியன் லீடரா வந்து ஈவினிங் அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஈவினிங்ல இருந்து அவர் தான் யூனியன் லீடரா இருக்காரு. ஓகேவா? சரி, யூனியன் லீடரா இப்போ ரயான் இருக்கும்போது அவனும் என்ன நினைப்பான்? சரி ஓகே, ரொம்ப நீட்டா கொண்டு போனோம், நம்மளோட தலைமையில வந்து இந்த வீடு எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவனும் முடிஞ்ச அளவுக்கு நீட்டா கொண்டு போயிட்டு இருக்கான். இதுல ராணுவ என்ன பண்றான் தெரியுமா? அவன் வந்து ஆல்ரெடி ஆக்சுவலா ராணுவுக்கு வந்து ஒரு பொறாம வந்துச்சா, நம்மளால கவனிக்க முடிஞ்சு. ரயானை வந்து பெஸ்ட் பிளேயரா தேர்ந்தெடுத்து அவன் தான் புது யூனியன் லீடர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றதுக்கு வாசல்ல வந்து நின்றுப்பாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது இங்க இருந்து ரயான் மூஞ்சி, இங்க இருந்து ராணுவ மூஞ்ச பார்க்கும்போது அப்படி ராணுவ மூஞ்சி செத்து போய் தான் இருந்துச்சு. அப்படியே கை தட்டும், சூப்பர்ரா சூப்பர். அதாவது எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும்ல. ஆமா, டாஸ்க் முடிய போது அப்ப எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும், அதனால நம்ம வாய்ப்புகள் கொடுக்குறோம், சூப்பர் சூப்பர்னு சொல்லி கை தட்டிட்டு இருப்பான். அப்பவே எனக்கு தெரியும் இவனுக்கு வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மணிக்கு என்ன பண்றா தெரியுமா? இப்போ வீட்டுக்குள்ள வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் மேனேஜர். இப்போ மஞ்சரி வந்து ஏதாவது சொன்னா மஞ்சரி கிண்டல் பண்றதோ, கை வலிக்கப்பா கால் வலிக்கப்பா முடியாதப்பா, நீங்க எல்லாம் ஒரு மேனேஜரப்பா, அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் வேணும்னு. அப்ப அங்க இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரயான் கிட்ட. ரயான் திரும்ப திரும்ப வந்து சொல்றான், இப்படி பண்ணாத இப்படி பண்ணாத. ஏய் நான் என்னடா பண்ணேன்? ஏய் டாஸ்க்டா, ஏய் ஓ இது டாஸ்க்னு இப்பதான் உனக்கு தெரியுது. அப்ப காலையில இருந்து அதாவது நேற்று நைட்ல இருந்து இப்போ மத்தியானம் ஒருத்தி நீ ஒன்று பண்ணி அப்போ உனக்கு டாஸ்க்னு தெரியலையா? வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுமோ உனக்கு அதாவது டாஸ்க்னு தெரியல. மேனேஜர் சௌந்தர்யா வந்து அன்சிதா கொடையை பிடிக்குமோ உனக்கு டாஸ்க்னு தெரியல. அப்போ பெரிய வீராங்கனை மாதிரி பீரங்கி மாதிரி கையெல்லாம் நீட்டிட்டு ஒரு மாதிரி போனியப்பா. இப்போ மட்டும் என்னப்பா ரயான் கேப்டன்சில இருக்கும்போது நீ சர பண்ணிட்டு இருக்க? அப்போ இவங்க ஒரு தலைமையில இருக்குமோ அந்த தலைமைக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதே அடுத்து வேணா அந்த தலைமைக்கு வந்துட்டான்னா அந்த தலைமையை பிரச்சனை பண்ற மாதிரி கண்டென்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பான். இவன் பஞ்சாயத்து பண்றான், ரயான் வந்து வான் பண்ணிட்டு போறான், ரயான் வான் பண்ணிப்பான். ரயான் வந்து வான் பண்ணிட்டு போன அப்புறம் இவன் முணங்குறான், ஐயோ என்னடா ஒரு கண்டென்ட் வந்து அந்த கண்டென்ட் பண்ண விட மாட்டேங்கலான்னு சொல்லி அவனை வாய்க்குள்ள முணங்குறான். இவன் எல்லாமே கண்டென்ட்டை பார்க்கறான், ஆனா இவன் பண்றது எதுவுமே கண்டென்ட் கிடையாது. இவன் பண்றதெல்லாம் இரிட்டேட்டா இருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாம மாட்டிக்கிறான், இவன் கண்டென்ட் தான் பண்றாங்க மாட்டிக்கிறான். அவனுக்கே தெரிஞ்சு போயிருது அந்த கண்டென்ட் தப்பா போயிருன்னு சொல்லிட்டு அவனே 10 நிமிஷத்துல மன்னிப்பும் கேட்டுறான். இது ஒண்ணு. அன்சிதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி அன்சிதாவும் முதல் நாள் இந்த வீட்டுக்கு அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்படியே முதல் நாள் இந்த வீட்டுக்குள்ள வேணும்னு ஒருத்தரை ஏற்றி விடுறது, இந்த டாஸ்க் பண்ண மாட்டோம் அந்த டாஸ்க் பண்ண மாட்டோம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா எப்போ அன்சிதாவை யூனியன் லீடரா உட்கார வச்சாங்களோ அப்போ ரொம்ப நல்ல பிள்ளையா மாறிட்டாங்க. ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி எதை பண்ணுங்கடா அதை பண்ணுங்கடா, முத்து மேல தப்பு இல்லை எங்க மேலதான் தப்பு, அது நல்லா பேசினாங்க, நிறைய பேசுனாங்க, கவனிச்சிருப்பீங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா நைட்டோட நைட்டா எப்போ உங்களை யூனியன் லீடர்ல இருந்து இறக்கி நேற்று நைட் ராணுவ வந்து யூனியன் லீடர் பதவிக்கு தூக்குனாங்களோ தூக்குனதோட சரி காலங்கத்துல பஞ்சாயத்து உண்டு பண்ணாங்க. காலைல சவுந்தர கிட்ட உருவாக்கின பஞ்சாயத்து வந்து அன்சிதாவில தானே. அன்சிதா நினைச்சிருந்தா அந்த கொடையோட உள்ள போய் உட்காருங்க அப்படி சொன்னப்போ ஓகே ஒரு மேனேஜர் சொல்றாங்க சொல்லி கொடையை மடக்கி வச்சு உள்ள போய் உட்கார்ந்து இருந்திருக்கலாம்ல. என்ன செய்வாங்க? நான் மலையை ரசிக்கிறேன்னு சொல்றாங்க. கொடைக்குள்ள நின்று ரசிக்கிறதுக்கும் சைடுல நின்று ரசிக்கிறவங்க என்னங்க டிஃபரெண்ட் இருக்கு? மலையை ரசிக்கிறவங்க கொடை இல்லாம ரசிச்சா ஓகே மலையை ரசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? இவங்க கொடையை பிடிச்சே மலையை ரசிக்கிறாங்களாம். அதுக்கு தான் இந்த விடுதி வாசல்ல நின்று ரசிக்கலாமே. வேணும்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணது அவ்வளவு வார்த்தைகள் விட்டாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, அப்பெல்லாம் உள்ள போக முடியாது, வேலை பண்ண முடியாதுன்னு சொல்லி வேணும்னு சொல்லி சண்டை போட்டாங்க. கவனிச்சிருப்பேன். இதே தானே, இதே தான் சேம். அப்புறம் பாருங்க இப்போ கொஞ்சம் ரைட்டு பஞ்சாயத்து ஆனோன்னு சரி ஓகே அமைதியா இருப்போம், சரி அமைதியா இருந்துச்சு. அதே மாதிரி அருண் அவர்கள் எடுத்துக்கோங்க. அருண் வந்து இங்க லேபர் சைடு இருக்கும்போது எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணா, எவ்வளவுங்க பஞ்சாயத்து. மேனேஜர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணாங்க. பஞ்சாயத்து பண்ணிட்டு நேத்து மேனேஜரா மாறின அப்புறம் மேனேஜரா இருந்துட்டு ஒரு சில பஞ்சாயத்துகள் பண்ணான். ஆனா இன்னைக்கு கவனிச்சிங்களா? இன்னைக்கு லேபருக்குள்ள சண்டே வந்தப்ப கூட அவங்கள பெருசா வரவே இல்லை. அதுக்கான காரணங்கள் என்ன? அவனுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், அவன் மேனேஜர் சைடு தான் இருக்கும், அவன் பதவி அவன் காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்ப தெளிவா இருக்கான். சோ மொத்தத்துல பார்க்க போனா இவங்க எல்லாமே ஒரு சேஃப் கேம்ல தான் ஆடுறாங்க.
பக்காவான சேஃப் பிளே. அவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது, ஆனா அடுத்த ஆளுக்கு பாதிப்பு வரலாம். அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணி விடுறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாலுமே ரயானுக்கு தானே பாதிப்பு. ராணு இந்த இடத்துல என்ன பண்ணாலுமே ரயானுக்கு தான் பாதிப்பு. ரயானை தான் பிடிப்பாங்க, ரயானை தான் சொல்லுவாங்க, ரயானை தான் திட்டுவாங்க. சோ ரொம்ப தெளிவா பிளே. காலையில இருந்து கவனிச்சு நேராச்சும் காலில இருந்து அருண் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து கவனிச்சிங்களா? முத்துக்குமாரன் பேச கூப்பிட்ட கூட தெரிச்சு ஓடுறாப்ல தலைவர், நான் வரலப்பா என்ன விட்டுருப்பான்னு சொல்லிட்டு ஆள் ஓடுறாப்ல. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப சேஃபா பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப சேஃபா. இப்போ பாருங்க, ரயானை கூட்டு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அவன் பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்படி பிரச்சனை பண்ணா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவன் போய் அங்க வான் பண்ண பிறகு கூட ரயான் கேட்கும். அவன் போய் அங்க வான் பண்ண பிறகு கூட ராணோ கேட்ட மாதிரில அங்க இருந்து ஜாக்லினை கலாய்ச்சிட்டு இருக்கான், ஜாக்லினை வம்பிழுத்துட்டு இருக்கான். ஜாக்லினை பிடிச்சி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னு மாதிரி அங்க பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். மொத்தத்துல வேணும்னு சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயிலும் பஞ்சாயத்து பண்றான். சத்தியா எடுத்துக்கோங்க, சத்தியா வந்து லேபரா இருக்கிறது எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணான், எவ்வளவு பண்ணா. சும்மா குரல் கொடுத்துட்டு கத்திட்டு இருப்பான். ஆனா பாருங்க இப்ப மேனேஜர் போஸ்டிங் வந்து அமைதியா இருக்கான். எவ்வளவு அமைதி. தர்சிகா பாருங்க, ஒரு பிரச்சனைகள் வரலையா, ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆனாங்க, அதுக்கு என்னெல்லாம் முடியுமா எல்லா வேலையும் பார்க்குறாங்க. மொத்தத்தில் இந்த டாஸ்க்ல ஒரு பயலும் உருப்படியாக விளையாடல அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன கேட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் பஞ்சாயத்து, அந்த பேர் என்ன, அருணுக்கும் தீபக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அந்த பிரச்சனை மட்டும் வராமல் இருந்திருந்தா தீபக் அவர்கள் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு எனக்கு தோணுது. ஏன்னா ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்ல அவ்வளோ இறங்கி ப்ளே பண்ண ஒரு மனுஷன் இந்த இடத்துல லேபருக்கு ஆப்போசிட்ல பேச முடியாமல் தயங்கி இருக்காருன்னா அதுக்கு அந்த ஒரு சண்டை மட்டும் தான் காரணம். ஏன்னா அந்த சண்டையிலுமே லேபர்னு ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்தா சண்டை போட்டாங்க. அதை பார்த்து பயந்து தான் அவர் பேக் அடிச்சாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவரும் பேச முடியாம இவரும் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தத்தில் டாஸ்க்கை முடிச்சு விட்டானோ அப்படிங்கிறத உண்மை. இந்த டாஸ்க் சுறுசுறுப்பா இருந்துச்சு, நமக்கு விறுவிறுப்பா இருந்துச்சான்னு கேட்டேன்னா வாய்ப்புகளே கிடையாது. 1% கூட வாய்ப்பு கிடையாது. என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ மொக்கையா இருந்துச்சு, அவ்வளவு கத்திக்கினே இருந்தானு. லூப் மோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாட்டை ஒரு 10 தடவை ஒரே மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன், ரிட்டன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ரூல்ஸ் சைக்கிள் ரூல்ஸ் இப்படியே தான் போச்சு. மூச்சு அடைக்காத நாங்களும் எபிசோட் பார்த்தோம். மூச்சு அடைக்க ஐயோ உருப்படியா சண்டை போடுங்கடா, வேற கண்டென்ட் கொடுங்க, இப்படியே தான் பார்த்தோம். மொத்தத்தில் கிரியேட்டிவிட்டியும் நீங்கள் மாறினது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் தயவு செய்து வாரம் 2 எவிக்ஷன் வச்சு அதை வேணால் க்ரியேட்டிவாக பண்ணி முடிச்சு கொடுக்க. இவனுக்கு என்ன க்ரியேட்டிவாக கொடுத்தாலும் பண்ண மாட்டானு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் மட்டும் ஒரே ஒரு டாஸ்க் இருக்குப்பா, ஒரே ஒரு வீக்லி டாஸ்க் இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கு அடுத்த வாரம் சும்மா சின்ன டாஸ்க் இருக்கும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலாம் உள்ளே வருவாங்க. அவ்வளோ நம்ம ஃபேமிலி மீன்ஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. அவ்வளோதானே, வாரம் முடிஞ்சு போச்சாங்க, முடிச்சு விட்டீங்க தானே. மொத்தத்தில் சீசன் முடிஞ்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா, சீசன் முடிஞ்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் எனக்கு என்னன்னா இவனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் இப்படி தான் ஆடுவான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுத்தாலுமே அவன் இப்படி தான் ஆடுறானு, இப்படி தான் ஆடுறானு. இதை தாண்டி ஒரு லெவல் கூட போய் ஆட மாட்டேங்கானுவேன். ஒரு லெவல் கூட போய் யாரும் ஆட ட்ரை பண்ணா அவனை பிடிச்சி புதைச்சி உட்கார வச்சிடறானு. மொத்தத்தில் முடிச்சு விட்டானுங்கிறதா உண்மை. ராணு கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, எப்பா முடியலப்பா.